Good morning. Today we are going to discuss about Van 't Hoff isochore. This will give the variation of equilibrium constant with respect to temperature. How equilibrium constants Kp is varied with temperature. This will given by Van 't Hoff isochore. In our last class, we studied that delta G naught of a reaction is equal to minus RT ln Kp. This is Van 't Hoff isotherm at constant pressure. Delta G naught is equal to minus RT ln Kp. Differentiating this equation with respect to temperature at constant pressure. இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் with respect to temperature. So we get dou of delta G naught by dou T at constant pressure. Dou of delta G by dou T at constant pressure is equal to R constant minus வெளியில் எடுத்துருதோம் square bracket differentiating dou of T ln Kp by dou T at constant pressure. கவனிங்க R மைனஸ் ரெண்டையும் பொதுவாக வெளியில் எடுத்துருதோம் bracket d of T ln Kp dou of T ln Kp by dou T at constant pressure. இப்போ நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் ப்ளஸ் டூவில் படிச்சிருந்த ஃபார்முலா d of uv is equal to யூவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் uv dash ப்ளஸ் vu dash. இது ஏற்கனவே ப்ளஸ் டூவில் படிச்சது. நீங்கள் கவனிங்க இதில் வந்து ln kp u t வந்து v. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த டேர்ம் அப்படி இருக்குது பாருங்கள். dou of delta G naught by dou T at constant pressure is equal to minus R dou of uv dash. T-யை differentiate பண்ணிங்கன்னா you will get 1. So minus R ln Kp minus R ln Kp. ஓகே இப்போ வந்து vu dash vt அப்படி இருக்குது. u வந்து differentiate பண்ணுறோம். ஸோ என்ன வரும் T d of ln Kp by dou T. மைனஸ் ஆரை உள்ளே கொண்டு போனீங்கன்னா யூ வில் கெட் மைனஸ் ஆர் டி dou of ln Kp by dou T at constant pressure. இந்த ஒரு இடம் திரும்பவும் பார்க்குறோம், கொஞ்சம் சிரமப்படும் பாருங்கள். uv u வந்து ln Kp, v வந்து T. இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுதோம். ln Kp T இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சருங்கிறதுனால இது 1 ஆயிரும். ஸோ வி வில் கெட் ln Kp மைனஸ் ஆரை கொண்டு பெருக்குனிங்கன்னா மைனஸ் ஆர் ln Kp. ஓகே செகண்ட் டேர்ம் vu dash v T அப்படி வைங்க, ln Kpயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் T differentiation of ln Kp by dou T. T dou of ln Kp by dou T at constant pressure மைனஸ் ஆர் உள்ளே போகிறதுனால என்ன வந்துடும் மைனஸ் ஆர் டி dou of ln Kpன்னு வந்துடும். ஓகே யூ கெட். இது டெம்பரேச்சரால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ரெண்டு பக்கம். டீயால் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும் T இன்ட்டு dou of delta G naught by dou T இந்த இருக்கா T இன்ட்டு dou of delta G naught by dou T at constant pressure மைனஸ் RT ln Kp. டீயை கொண்டு மல்டிப்ளை பண்ணதுனால மைனஸ் RT ln Kp மைனஸ் இங்கே ஏற்கனவே T இருக்குது. ஸோ மைனஸ் RT ஸ்கொயர் dou of ln Kp by dou T at constant pressure. சரிதானா? அப்போ Van 't Hoff isotherm இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். அது ரீஅரேஞ்ச் ஆகி இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கு. இதுக்கு அப்புறம் we know
dou of delta G naught by dou T at constant pressure is equal to minus delta S naught. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி, ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் அ ரியாக்ஷன். இது ஏற்கனவே செகண்ட் இயரில் நீங்கள் படிச்சது. அதே மாதிரி மைனஸ் ஆர்டி எல்என் கேபி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட். இது வேண்டுகாஃப் ஐசோத்தோம், இதில் இருந்தால் டிரைவ் பண்ணி வருது. ஸோ இதுக்கு முன்னாடி எழுதின இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், டி இன்ட்டு டெல்டா ஜி நாட் பை டோட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி எல்என் கேபி. இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலான்னு கேட்டால், அப்படியே பாருங்கள், மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ் நாட். ஏன்னா இந்த வேல்யூ டெல்டா எஸ் நாட் மைனஸ் டெல்டா எஸ் நாட். ஸோ என்ன வந்துடும், மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ் நாட். ஆர்டி எல்என் கேபிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், டெல்டா ஜி நாட் போட்டுக்கலாம். ஸோ டெல்டா ஜி நாட் மைனஸ் ஆர்டி ஸ்கொயர் டோ எல்என் கேபி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். பாருங்கள், டி மைனஸ் டி டெல்டா எஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு delta G naught minus RT square dou of ln Kp by dou T at constant pressure. Okay. On rearranging this one, என்ன வரும்னு கேட்டால், RT square dou of ln Kp by dou T at constant pressure is equal to, இது இந்த பக்கம் வரும், இது இந்த பக்கம் வரும். You will get delta G naught plus T into delta S. நமக்கு தெரியும் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். ஸோ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலான்னு கேட்டால், டெல்டா ஹெச் நாட் ஆர்டி ஸ்கொயர் டோ ஆஃப் எல்என் கேபி பை டோ டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட். இப்போ நமக்கு தேவை இது மட்டும்தான், டோ ஆஃப் எல்என் கேபி பை டோ டி இஸ் ஈக்குவல் டு, இது மட்டும்தான் தேவை, இஸ் ஈக்குவல் டு, இது இங்கே போயிடும் டெல்டா ஹெச் நாட் பை ஆர்டி ஸ்கொயர். RT square. This is சரிதானா? இதுதான் Van't Hoff equation. Van't Hoff equation. This is Van't Hoff equation. Dou of ln Kp by dou T is equal to delta H naught by RT square. Change of equilibrium constant with respect to temperature, that is equal to enthalpy of a reaction by RT square. Okay. இதனுடைய இன்டகிரல் போர்ஷனாக நம்ம பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒன்றும் கிடையாது, நமக்கு Van't Hoff ஈக்குவேஷன் தெரியும். டோ ஆஃப் எல்என் கேபி பை dou T is equal to delta H naught by RT square. இதுதான் Van't Hoff ஈக்குவேஷன். Van't Hoff ஈக்குவேஷன். இன்டகிரேஷன் பண்ணுறீங்க, ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணுறீங்க. இன்டகிரேஷன் பண்ணும்போது ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். என்னன்னு கேட்டால், இந்த டிடியை அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ என்ன வரும்னா, டோ ஆஃப் எல்என் கேபி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் பை ஆர்டி ஸ்கொயர் டிடி. இதுதான் வருது. சரி தானே? ரைட். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. சாரி, இன்டகிரேஷன் பண்ணால் அப்படி பண்ணுவீங்க. லிமிட், லோயர் லிமிட் டு அப்பர் லிமிட் KP1 KP2, அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அட் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அண்டு செகண்ட் கண்டிஷன்ஸ். தட் இஸ் delta H naught by R is into dt. Okay, these things. இப்போ இதில் என்னென்னா, டெல்டா ஹெச் நாட் பை ஆர் இதெல்லாம் கான்ஸ்டன்ட், அதனால் அதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், இன்டகரல் டி ஆஃப் எல்என் கேபி KP1
Kp2 is equal to delta H naught by R integral dt by T square T1 T2. அது temperature 1 at temperature 2 இது வரும். We know very well integral of 1 by x square dx is equal to minus 1 by x. இது ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள் 1 by t square into t, அப்போ 1 by x square, அப்போ minus 1 by tன்னு வரும். ஸோ we put இது வந்து என்ன வரும், ln kp kp1 kp2 integral dx is equal to x. So ln kp lower limit upper limit. இங்கே என்ன வரும், delta h naught by r minus 1 by t minus 1 by t t1 t2 t1 t2. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ln kp2 minus ln kp1 is equal to மைனஸை வெளியில் கொண்டு வந்துடுங்க, மைனஸ் டெல்டா h naught by r 1 by t2 minus 1 by t1. இது ln m மைனஸ் ln n, அப்போ ln m by n. ஸோ என்ன வரும், ln kp2 by kp1 is equal to minus delta h naught by r. LCM எடுத்து பெருக்கினீங்கன்னா t1 minus t2 by t1 t2. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா you will get ln kp1 by kp2 is equal to delta h naught by r t2 minus t1 by t1 t2. லானை லாகாக மாற்றினீங்கன்னு சொன்னால் log of kp2 by kp1 is equal to delta h naught by 2.303 r t2 minus t1 by t1 t2. This is integral form of Van 't Hoff equation. So we can get how these equilibrium constants can vary with respect to temperature. Okay, these things. This is the derivation part of Van 't Hoff isochore. This is Van 't Hoff isochore. Van 't Hoff equations or Van 't Hoff isochore. So Van 't Hoff isochore, it gives the variation of equilibrium constant with respect to temperature. This is Van 't Hoff equation or isochore. D of ln kp by dou t is equal to delta h naught by rt square. Van 't Hoff isochore or Van 't Hoff equation. Change in equilibrium constant with respect to temperature. On integration form, we are getting log kp2 by kp1 is equal to delta h naught by 2.303 r t2 minus t1 by t1 t2. This is Van 't Hoff isochore. Thank you.